பொய் வழக்கு போடாமல் இருக்க 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டு மிரட்டுவதாக சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்த குடும்பத்தினரை போலீசார் தாக்கி இழுத்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் அம்மாப்பேட்டையை சேர்ந்த மோகன் என்பவர் மீது சில வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதுகுறித்த விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மோகன் மீது மேலும் சில வழக்குகளை பதிவு செய்ய போவதாக அம்மாப்பேட்டை போலீசார் மிரட்டுவதாக அவரது குடும்பத்தினர் புகார் தெரிவித்துள்ளனர். அதுபோன்ற வழக்குகள் பதிவு செய்யாமல் இருக்க 5000 ரூபாய் பணம் தருமாறு காவல் ஆய்வாளர் நாகராஜ் மற்றும் உதவி ஆய்வாளர் பாபு ஆகியோர் நிர்பந்திப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த மோகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரை சந்திக்க முறையிடுவதற்காக ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். ஆனால் அவர்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் அனுமதிக்காமல் போலீசார் தடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் மோகனின் செல்போனை பறித்து உடைத்ததாகவும் மோகனை காவல் நிலையத்திற்கு இழுத்து சென்றதாகவும் புகார் எழுந்துள்ளது. ஆனா 5000 என்னை கேட்டாங்க. நாங்களே இல்லாத கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம். அப்ப 5000 கூட 10000 கூடனா நான் எந்த காசு வச்சிருந்து கொடுக்க முடியும்? கேஸ் போடுறேங்கிறாங்க. வந்துட்டு நான் கேஸ் போடுறேன், உன் மேல ரவுடிஸ் ஓபன் பண்ணணும், நான் கேஸ் போடுறேங்கிறாங்க.